Morning students. Today we discuss the topic History Unit 5, the classical world. The classical world comprises ancient Greece and Rome. The classical civilization can be described as period of cultural development between 8th century BC and 6th century AD in the regions around the Mediterranean Sea, especially the ancient civilization of ancient Greece and Rome. Classical refers to the interlocking civilization of ancient Greece and Rome known as Greco-Roman world. The classical civilization slowly started dominating the universe, gradually started to fascinate and inspire the whole world. Classical art and architecture, drama and epic, philosophy and politics became the foundation for the Western cultural development. This cultural development changed our world into classical world. In our topic shows laid on three important titles. First one is classical civilization of Greece and Rome. Second one, classical civilization of China and its achievements. Third one is origin of Christianity and its spread in the Eastern Roman Empire. Now let us see the topic. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், அது கற்றலின் நோக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு கெயின் நாலேஜ் ஆஃப் கிளாசிக்கல் சிவிலைசேஷன் ஆஃப் கிரீஸ், கிரேக்கத்தின் பழம்பெருமை மிக்க நாகரிகம் குறித்த அறிவை பெறுதல். செகண்ட் ஒன், டு நோ அத்தேனியன் டெமோக்ரஸி அண்ட் த ஏஜ் ஆஃப் பெரிக்ளஸ், ஏத்தன்ஸ் நகர மக்களாட்சியையும் பெரிக்ளஸின் காலத்தையும் தெரிந்து கொள்வது. To understand how a small town, Rome, emerged as a republic and later became an empire. சிறிய நகரமான ரோம் எப்படி ஒரு குடியரசாகவும் பின்னர் பேரரசாகவும் உருவாகுச்சு அப்படின்றத புரிந்து கொள்ளுதல். டு லேர்ன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரோம் டு வேர்ல்டு சிவிலைசேஷன், உலக நாகரிகத்திற்கு ரோமின் பங்களிப்பை அறிந்து கொள்ளுதல். டு அக்வயர் நாலேஜ் ஆஃப் கிளாசிக்கல் சைனா அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், செவ்வியல் கால சீனாவின் சாதனைகளை கற்றல். To trace the origin of Christianity and its spread of Eastern Roman Empire, கிறிஸ்துவ மதத்தின் தோற்றத்தையும் அது கீழே ரோமானிய பேரரசில் பரவியதையும் கற்றுக்கொள்ளுதல். When America, Australia and Africa remained outside the mainstream of world history, civilization blossomed in scattered areas of the landmass of Europe and Asia known as Eurasia. Some of them soon reached the classical stage. அதாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா கண்டங்கள் உலக வரலாற்றின் மையப்பகுதியிலேருந்து கொஞ்சம் விலகி இருந்த சமயத்தில் யுரேசியா என்று அழைக்கப்பட்ட ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்களின் பெரிய நிலப்பரப்பில், அந்த பகுதிக்கு பேர் யுரேசியான்னு பேர், பல நாகரிகங்கள் வளர்ச்சி அடைஞ்சிச்சு, உருவாகுச்சு அந்த பகுதியில். அதில் சில இந்த நாகரிகங்களில் சில விரைவில் கிளாசிக்கல் ஸ்டேஜ், செவ்வியல் நிலையை அடைந்து புகழ் பெற்றுச்சு. The expansion of major civilization eliminated the geographical gap and paved the way for inter-regional trade, contact and cultural exchange. This led to the transmission of ideas and technology and art. அங்கிருந்து, அதாவது இந்த புகழ்பெற்ற நாகரிகங்கள் செவ்வியல் காலத்தில் ரோம்லேருந்து பாரசீகம் வரைக்கும், அங்கேருந்து பாரசீகத்திலேருந்து பெஷாவர் வரை ஒரு சங்கிலி தொடர் போல், ஒரு நீண்ட தொடர்புல பல பேரரசுகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. நாகரிகங்களின் விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் ஆனது இந்த புவியியல் அடிப்படையிலான இடைவெளிகள், ஜாகிரபிக்கல் கேப்பை நீக்கிடுச்சு. அதோடு இல்லாமல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இந்த பிரதேசங்களிடையே வணிக உறவும் பண்பாட்டு பரிமாற்றங்களும் நடைபெறக்கு காரணமாக இருந்துச்சு. ஒரு நாடுகளிடையே வணிக உறவு நடந்துச்சு, பண்பாட்டு பரிமாற்றங்கள் நடந்துச்சு. நாளடைவிலே இந்த உறவுகள்னால சிந்தனை, தொழில்நுட்பம், கலைகள் இதெல்லாம் பரிமாற்றங்களுக்கு காரணமாக இருந்துச்சு. இதெல்லாம் பரிமாற்றங்கள் நடந்துச்சு. இங்கேருந்து அங்கே அவங்களோட தொழில்நுட்பம் இங்கே வர்றது, இவங்களோட தொழில்நுட்பம் அங்கே போகிறது, இந்த மாதிரி. கிரீஸ், த ஹெலனிக் வேர்ல்டு, கிரீஸில் ஹெலனிக் உலகம் என்னன்னு பார்க்க போகிறோம். அன்டில் 8th century BC, the BCE, before Christian era, common era, Greece was different from the rest of the world. People were illiterate, craft specialization and primitive, and life was difficult.
With the exception of Sparta, agriculture was limited by the mountainous terrain. However, the Greeks succeeded in founding colonies along the coast that helped them earn revenue through trade. அதாவது கிமு பொது ஆண்டு 8ஆம் நூற்றாண்டு வரை கிரீஸ் உலகின் ஏழைய நாடு, மற்ற நாடுகளிலிருந்து வேறுபட்டிருக்கல. அதே ஒரே எல்லா நாடுகள் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே உள்ள மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, படிப்பறிவு இல்லாதவங்களாக இருந்தாங்க, இல்லிட்ரேட்டாக இருந்தாங்க. பொருள் உற்பத்திலாம் எப்படி இருந்துச்சுன்னா பல ப்ரிமிட்டிவ் மெத்தடில் தான் இருந்துச்சு. வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருந்துச்சு மக்களுடைய வாழ்க்கை முறை. ஸ்பார்ட்டா தவிர மற்ற பகுதிகளில் மலைப்பாங்கான பகுதிகளாக இருந்ததுனால அங்கே விவசாயம் அவ்வளவா என்ன செய்யலை, நடைபெறலை. இருந்தாலும் கடற்கரையோட பகுதிகள் சில காலனிகளை ஏற்படுத்துவதில் கிரேக்கர்கள் வெற்றி பெற்றாங்க. அதனால வணிகத்தின் வழியாக பொருள் ஈட்டினாங்க. As a result, by the 6th century BCE, Greece turned into a network of city-states. Acropolis, a fortified city of ancient Greeks on a hill in Athens, is an illustrative example of their advancement. Though the city-states fought each other, they were bound together by trade, by a common alphabet, similar religious practices, and festivals. The illustrates example for the least one was the Olympic Festival of Sports and Games. அதாவது இதன் விளைவாக கிமு 6ஆம் நூற்றாண்டில் கிரேக்கு பல நகர அரசுகளை கொண்ட வலைப்பின்னலாக மாறிடுச்சு கிரீஸ். ஏத்தன்ஸ் நகர குன்றின் மீது பண்டைய கிரேக்கர்களால் செய்யப்பட்ட அக்ரோபோலிஸ், அதனால் ஒரு ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி, ஏதன்ஸ் நகர குன்றின் மீது கட்டியிருந்தாங்க. என்னும் கோட்டையால் சூழப்பட்டுள்ள நகரம் கிரேக்கர்களின் மேம்பட்ட நிலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. இந்த கிரேக்கர்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் அக்ரோபோலிஸ்ன்றது. இந்நகர அரசுகள் ஒன்றுடன் ஒன்று போரிட்டு கொண்டாலும், அவங்க ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டாலுமே, இவை என்னென்னா வியாபாரம், பொதுவான எழுத்து முறை, ஒரே மாதிரியான மத நடைமுறைகள் மற்றும் விழாக்கள் போன்றவற்றால் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டிருந்தன. இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி. The ruling class in Greece controlled the land. Slaves cultivated the land. Greek writers and philosophers saw the ownership of slaves as essential to a civilized life. Aristotle compared the master and slave relationship to that of husband, wife, and father and children. கிரீக்கில் ஆளும் வர்க்கம் நிலங்களை கட்டுப்படுத்தியது. ரூலிங் பார்ட்டி தான் லேண்டெல்லாம் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அடிமைகள் அந்த நிலங்களில் வேலை பார்த்தாங்க, பாடுபட்டாங்க. அடிமைகளை கொண்டிருப்பது அப்படின்றது ஒரு நாகரிக வாழ்வின் அவசியம் அப்படின்றத கிரேக்க எழுத்தாளர்களும் தத்துவ ஞானியும் கருதுனாங்க. ஆண்டானுக்கும் அடிமைக்கும், அதாவது ஓனருக்கும் அடிமைக்குமான உறவு எப்படி இருக்கணும்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. கிரீக்ஸ் விக்டரி ஓவர் பெர்சியன்ஸ், அதாவது பாரசீகர்கள் மீது கிரேக்கத்தினர்களின் வெற்றி. கிங் டேரியஸ் BCE 550 to 486 அவருடைய ரூலிங் பீரியட், who was heading a great empire in Persia, decided to conquer the Greek city-states. The first Persian attack on Greece failed. This was due to the fact that Persian army suffered from disease and lack of food during its march. அதாவது இந்த பெர்சிய பேரரசின் அரசரான டேரியஸ் என்ன காலத்தில் வாழ்ந்தார்னா 550 to 486 இந்த பீரியடில் வாழ்ந்தவர். கிரேக்க நகர அரசுகளை காப்பாற்றுவது அப்படின்னு முடிவு செஞ்சார். எப்படி காப்பாற்றணும்னு முடிவு பண்ணார். கிரேக்கத்தின் மீதான பாரசீகர்களுடைய ஃபஸ்ட்டு அட்டாக் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க படையெடுக்கிறது பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையும் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான நோய்கள் தாக்கிடுச்சு. இந்த நோய் தாக்குதலுமே இந்த பெர்சியர்கள் தோல்வியடைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. Therefore, in planning the second attack, the Persians avoided the land route and came by sea.
The Greeks or Kellans fought patriotically and defeated the Persian army at Marathon in 490 BC BCE. Xerxes, the successor, conducted another expedition joined by Spartans this time. The Athenians persisted in their resistance and in final battle fought in Salamis. Persian ships were destroyed. Disheartened, Xerxes returned to Persia without achieving his end. அதாவது இவங்க ஃபஸ்ட்டு வாரில் வந்து பாரசீகம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதனால் என்ன செஞ்சாங்க, ரெண்டாவது வந்து இந்த பிளானை வந்து அட்டாக் வந்து ரொம்ப திட்டமிட்டு நடத்துகிறாங்க. லேண்ட் வழியாக போகாமல் நீர் வழியாக தாக்குதலை மேற்கொண்டார்கள். இந்த நாட்டுப்பற்றுனால தேசப்பற்றுனால உந்தப்பட்ட கிரேக்கர்கள் அல்லது ஹெலனியர்ஸ் வந்து ரொம்ப வீரத்தோடு போரிட்டாங்க. கிமு 490 வந்து மரத்தான் என்ற இடத்துல பாரசீக படைகளை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக்லையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, செகண்ட் அட்டாக்லையும். டேரியஸ்க்கு பிறகு பதவியேற்ற ஜெர்சக்ஸ் மீண்டும் ஒரு முறை படையெடுத்து வந்தார். அவருக்கு பிறகு யார் வர்றா? ஜெர்சக்ஸ் வராரு. இந்த முறை வந்து ஸ்பார்டன் படைகளோடு சேர்ந்து ஏத்தன்ஸ் நகர மக்கள் பெர்சியன் ஆர்மியை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தினாங்க. சில நகர அரசுகள் சரணடைஞ்சிருச்சு. இருந்தாலுமே ஏத்தன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. சலாமிஸ் என்ற இடத்துல நடைபெற்ற ஃபைனல் போரில், இறுதிக்கட்ட போரில் வந்து பெர்ஷியன் போர்க்கப்பல்கள்லாம் மூழ்கடிக்கப்பட்டது. ஜெர்சக்ஸ் வந்து தன்னுடைய எண்ணம் நிறைவேறாதனால மனமுடைஞ்சு அப்படி என்ன பண்ணார், சொந்த நாட்டுக்கே திரும்பிட்டார். Democracy in Hellenistic Greece. The Greek city-states first emerged, they still carried the legacy of the past. The rulers came from lines of traditional chieftains. Those who grow rich from the expansion of trade resented the privileges enjoyed by the old ruling families. Yes, the age of tyrants 6th century to 4th century BC proved to be a period of urban development with new buildings and enormous temples such as Olympian Zeus at Athens. அதாவது ஹெலனிய கிரேக்கத்தில் மக்களாட்சி எப்படி நடந்துச்சுன்னா, கிரேக்க நகர அரசுகள் முதலாக தோன்றிய பொழுது அது என்ன பண்ணாங்கன்னா, கடந்த கால மரபுரிமை பண்புகளில் சிலவற்றை வந்து இன்னமும் அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க, அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆள்வோர்கள் வந்து தலைவர்களின் வம்சாவளி வந்தவர்களாகவே இருந்தாங்க. தலைவர் வம்சாவளி வந்தவங்க தான் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ட்ரேடு, வணிகத்தின் விரிவடைவின் காரணமாக செல்வந்தர்களாக மாறியவர்கள்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கும் இந்த பழைய குடும்பங்கள் அனுபவிக்கும் உரிமைகள் மற்றும் சலுகைகளை வெறுத்தாங்க. பாரம்பரியமாக அவங்க அனுபவிச்சிருந்த சலுகைகள்லாம் இவங்க வெறுத்தாங்க. இதன் விளைவாக பல நகர அரசுகளில் என்ன உருவாச்சுன்னா, மொனார்கி, மன்னராட்சி வந்து தூக்கி எறியப்பட்டது. மன்னராட்சி முறையை ஒழிச்சாங்க. இருந்தாலும் கொடுங்கோலர்களின் ஆட்சி நடைபெற்றது. டிக்டேட்டர், சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றுச்சு. கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை காலத்தில் புதிய கட்டடங்களோடும் மிகப்பெரிய கோவில்களோடும் நகரங்கள் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. பெரிய பெரிய நகரங்கள்லாம், பெரிய கட்டடங்கள்லாம் இருந்துச்சு, கோயில்கள்லாம் இருந்துச்சு. எடுத்துக்காட்டு ஏதென்ஸில் உள்ளது ஒலிம்பியா ஜிஎஸ் கோயில். Athenian democracy. Athens, the pressure from below resulted in the replacement of both oligarchy and tyranny by democracy. The lawmaking power in Athens was vested in an assembly open to all freemen. Judges and lower officials were chosen by lords. This arrangement was resented by the upper classes who considered democracy to be the rule of the mob. அதாவது ஏத்தன்ஸில் மக்களாட்சி எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏத்தன்ஸில் வந்து அடிமைத்தள மக்கள் வந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக, கீழ்மட்டத்தில் இருந்த மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக வந்து ஆலிகார்கி முறையும் கொடுங்கோலாட்சி முறையும் நீக்கப்பட்டு மக்களாட்சி முறை ஏற்பட்டுச்சு. ஏத்தன்ஸில் வந்து சட்டமியற்றும் அதிகாரம் எல்லாமே
மக்கள் பங்கேற்கும் மக்கள் மன்றத்தின் வசம்தான் இருந்துச்சு. மக்கள் மன்றம் தான் எல்லா அரசியல் அதிகாரங்கள்லாம் பண்ணாங்க. சட்டம் இயற்றுறதெல்லாம் அதில் மக்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நீதிபதிகளும் அதை கீழே உள்ள அதிகாரிகளும் வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த முறை வந்து சமூகத்தின் அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து இதை வெறுத்தாங்க. அவங்க மக்களாட்சியை வந்து கும்பலின் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. The Persian danger had united the Greeks. When this danger was removed, they started quarreling again. The history of many Greek city-states was one of the continual struggles by the rich landowners against democracy. The only exception was Athens, where democracy survived for about 200 years. அதாவது பாரசீகர்கள் படையெடுப்பின் அபாயம் வந்து அவங்க படையெடுத்து வருவாங்களோ அப்படின்ற பயத்தினால இந்த கிரீக்ஸ் எல்லாம் எப்படின்னா ஒற்றுமையாக இருந்தாங்க. அந்த ஆபத்து அவங்க படையெடுக்க மாட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு அந்த ஆபத்து நீங்கினோடனே திரும்பி அவங்க தங்களுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பல கிரேக்க நகர அரசுகளின் வரலாறு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பணம் படைத்த நிலப்பிரப்புகள் மக்களாட்சியை எதிர்த்து நடத்திய தொடர் போராட்டமாகவே இருந்துச்சு. பணக்காரங்களாம் மக்களாட்சியை எதிர்த்தாங்க. இதில் விதிவிலக்காக இருந்தது வந்து ஏத்தன்ஸ் மட்டும்தான். அங்கே மக்களாட்சி முறை வந்து 200 இயர்ஸ் நீடிச்சிச்சு. பெரிக்ளஸ் ஓட பீரியட் வந்து 461 to 429 BC/BCE. Athens had a great leader, Pericles, who held power for 30 years. During his rule, Athens and Sparta were continuously at war with each other. This war is known as Peloponnesian War. Athens, despite hostility and disturbance from Sparta, became a noble city with magnificent buildings. There were great artists and great thinkers. Historians therefore called this the Age of Pericles. அதான் பெரிக்ளஸ் அவர் ஏத்தன்ஸ் நகரை ஆட்சி பண்ணார். அவருடைய பீரியட் வந்து எப்போன்னா 461 to 429. ஏத்தன்ஸ் நகர் வந்து பெரிக்ளஸ் அப்படின்ற தலைவர் வந்து மாபெரும் தலைவர், பெரிய தலைவன் கீழ் செயல்பட்டு வந்துச்சு. ஒரு 30 இயர்ஸ் அதிகாரத்தில் இருந்தார். இவருடைய ஆட்சியின் போது ஏத்தன்ஸு ஸ்பார்ட்டாவும் என்ன பண்ணாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வாரம் வந்து பெலப்பனேசியன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பார்ட்டாவோடு பகைமை ஏற்பட்டு இந்த நகர அரசு செய்த இடையூறுகள் இது எல்லாமே இருந்தாலுமே அதையும் மீறி ஏத்தன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பிரகாசமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்பார்ட்டாவோட சண்டை போட்டுகிட்டே இருந்தாலுமே ஒரு பக்கம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்துச்சு. பெரிய கட்டடங்களை கொண்ட ஒரு உன்னதமான நகரமாக மாறுச்சு. மாபெரும் கலைஞர்களும் சிந்தனையாளர்களும் இருந்தாங்க அந்த நகரத்தில். அதனால தான் வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை பெரிக்ளஸ் காலம், ஏஜ் ஆஃப் பெரிக்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The Athenian government after Pericles did not like Socrates' way of finding truth. In a trial, Socrates was accused of refusing to accept the gods recognized by the state and corrupting the youth. The jury found Socrates guilty and sentenced him to die by drinking hemlock in poison. அதாவது பாருங்கன்னா, இந்த சாக்ரட்டிஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிக்ளஸ்க்கு பின்னால் வந்தவங்க. அதுக்கு பிறகு வந்த கவர்மெண்ட் வந்து சாக்ரட்டிஸ் என்ன பண்ணான்னா அவங்க உண்மையை கண்டறிகிறதுக்காக அவர் பயன்படுத்துகிற வழிமுறைகளை வந்து விரும்பலை. யாருன்னா பெரிக்ளஸ்க்கு பின்னால் வந்து அரசாங்கம். கவர்மெண்ட் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடவுள்களை வந்து சாக்ரட்டிஸ் ஏற்றுக்கல மறுத்தார். இன்னொன்று இளைஞர்களை வந்து தவறான சிந்தனைக்கு இட்டு சென்றார், வழிவகுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த நீதிமன்ற குழு என்ன பண்ணாங்கன்னா சாக்ரட்டிஸ் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிட்டாங்க. அவர் வந்து விஷமருந்தி உயிர் விடும்படி தீர்ப்பு வழங்கினாங்க. அவர் என்ன எப்படி தீர்ப்பு வழங்கினாங்க? விஷம் குடித்து சாகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. பிகினிங் ஆஃப் ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன். The Greek city-states did not have an elaborate bureaucracy. They were therefore able to show a greater dynamism. Under Alexander the Great, the Greeks were able to establish a kingdom in Macedonia.
This kingdom succeeded in annexing two historic empires of Egypt and the Middle East, but the entire period of Alexander's reign was spent on wars. அதாவது கிரேக்க நகர அரசுகள் வந்து ஒரு விதமான அதிகார வர்க்கத்தை கொண்டிருக்கல, அவங்கள்ட்ட வந்து அதிகாரங்கள் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மாபெரும் சக்தியை அவங்களுடைய பவரை வெளிக்காட்டுறதுக்காக வெளிக்காட்டினாங்க. மகா அலெக்சாண்டர் தலைமையில் வந்து கிரேக்கர்கள் வந்து மாசிடோனியாவில் ஒரு அரசை ஏற்படுத்தினாங்க. இந்த அரசு வந்து வரலாற்று புகழ்மிக்க ஈஜிப்டு, சென்ட்ரல் ஏசியா இந்த ஆகிய பேரரசுகளை வந்து தன்னோட இணைக்கிறது வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த பேரரசுகளை அவங்களோட இணைச்சிக்கிட்டாங்க. அதனால் அலெக்சாண்டரின் காலம் முழுவதும் அவர் வார்லேயே போயிடுச்சு. கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் தட் டுக் பிளேஸ் ரேபிட்லி ஆஃப்டர் அலெக்சாண்டர்ஸ் டெத் 323 BC இஸ் கால்டு ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன். அதாவது அலெக்சாண்டரின் இறந்த பிறகு பண்பாடு மிக வேகமாக வளர்ந்தது. வரலாற்று அறிஞர்கள் வந்து இதனை என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெலனிஸ்டிக்கின் நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைத்தார். The Greek school of science, mathematics and philosophy reached its peak in the Greek Egyptian city of Alexandria. Euclid, who formulated the basic theorem of geometry, Erasmus, who accurately calculated the diameter of the earth, and Hipparchus, the founder of trigonometry, were all products of this age. Ptolemy built on Hipparchus' ideas and later developed a model of motion of the planets and stars. அதாவது கிரேக்கர்களின் அறிவியல், கணிதம், தத்துவம் ஆகிய துறைகள் வந்து கிரேக்க எகிப்திய நகரங்களான அலெக்சாண்ட்ரியாவில் வளர்ச்சியின் உச்சத்தில் இருந்துச்சு. ஜியாமெட்ரி, கணிதம் தொடர்பான அடிப்படை தேற்றங்களை யூக்ளிட் முறைப்படுத்தினார். எரோஸ்டோத்தர்னிஸ் வந்து பூமியோட விட்டத்தை துல்லியமாக கணக்கிட்டார். ஹிப்பார்ச்சஸ் வந்து ட்ரிக்னோமெட்ரி முக்கோணவியலை கண்டுபிடிச்சார். ஹிப்பார்ச்சஸின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கோள்களும் நட்சத்திரங்களும் எவ்வாறு நகர்கின்றன அப்படின்றத வந்து டாலமி உருவாக்குனார். Thank you students. We will meet on next video.